ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோட்டார் கிளப் வச்சுருக்கிற ரைடிங் கிளப்பை பற்றி பேச போகிறோம். ஒரு சின்ன மேட்டர், அது பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம கிளப்பை ஆக்சுவலாக இந்த மந்த்து தான் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தோம். ஜனவரி தான் வந்து திரும்ப நம்ம இந்த கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்தது. பட் இது ஒரு 30 years பேக் ஒரு கிளப்பாக இருந்தாலும் கூட நம்ம இந்த கிளப்பை இன்னும் ஒரு 20 years நான் இந்தியாவிலே இல்லை, வெளிநாட்டில் இருந்துட்டேன். ஸோ திரும்ப வந்த பிறகு இப்போ நம்ம திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணி கிளப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கும்போது லாஸ்ட் அக்டோபர் ஒருத்தர் வாண்டடாக அவரே ஜாயின் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு 2024 அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா, நிறைய ரைடர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவர் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த 5 பேர் 6 பேர் நான் பார்த்ததே கிடையாது. அன்னோன் ரைடர்ஸ். அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி, முகத்தையும் பார்த்தது கிடையாது. சிலவங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் கூட போட்டது கிடையாது, எங்கூட பேசுனதும் கிடையாது. ஒரு 2 பேர் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மந்தப்பட்டவர் எப்படின்னா, எனக்கு வேற ஒரு கிளப் ரைடிங் போகும்போது எதேர்ச்சியாக சந்திச்சது. அவர் 2 தடவை தான் பார்த்துருப்பேன். அதோடு தான் அவர் எனக்கு பழக்கமானார். அப்படி இருக்கும்போது அவரே என்ன ஒரு இனாக்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் ஒரு இனாக்ரேஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்கும்போது அவர் அங்கே வந்திருக்கும்போது தான் என் நம்பர்லாம் வாங்கியிருந்தார். சார் நானும் கிளப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு அவரே, நான் இன்வைட் பண்ணவே இல்லை, அவரே ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ண பிறகு என்ன நடந்துச்சு, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு போனோம். அண்ட் செகண்ட் ரைட் அது நைட் ஸ்டே. ஸோ அங்கே போயிருக்கும்போது இவருடைய உண்மையான கேரக்டரை நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா, அவர் எப்படின்னா ஒரு செல்ஃபிஷ், எல்லாத்துக்குமே பார்த்தீங்களா நம்ம கிளப்போடைய கேப் அண்ட் டிஷர்ட், இது என்னுடைய ரைடிங் நம்பர். ஸோ அவர் அங்கே அதாவது டாமினேட் பண்ணுற மாதிரி. கிளப் செக்ரட்டரி இன்னொருத்தர், நாங்களே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் செக்ரட்டரியாக இருக்கார், என்ன துரைன்னு. அவர் இந்த பாருங்க, இந்த ஃபோட்டோவில் வரவர் தான் அவர். ஸோ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ பேங்க் ஆஸ் அ மேனேஜர். ஸோ அவர் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. ஸோ நான்னாலும் சரி, அவருனாலும் சரி, இன்னும் சீனியர் ரைடர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, யாரையுமே ஒரு இது செய்ய விடுறதில்லை. தானே ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறது. பட் இஸ் ஒன் ஆஃப் த டம்மி பீஸ். டம்மினாலும் டம்மி, அதாவது ரைடிங்கை பார்த்து எதுவுமே தெரியாது. எப்படி சிக்னல் கொடுக்கணும், எந்த கையால் த்ராட்டில் பண்ணணும், எந்த கையால் சிக்னல் கொடுக்கணும், எப்படி வண்டியை மூவ் பண்ணணும், எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாத ஒரு ஆள், நான் தான் எல்லாம் லீட் பண்ணுவேன், வண்டியை நான் கான்வாயை நான் தான் லீட் பண்ணுவேன், அப்படி இப்படிலாம் ஆசைப்பட்டார். சரி, நாங்களும் கொடுத்தா என்னாச்சு, கிளம்பும் போதே நாங்கள் சொல்லிட்டோம், கான்வாய் மோட், எல்லாம் 70-80 தான் போகணும், டிராஃபிக் ரூல்ஸை மீறக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆளை காணும், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான், எங்கேயோ போகிறான். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஒரு சபை நாகரிகம் தெரியாத ஒரு ஆள், சபை நாகரிகம்னால என்னன்னு தெரியாத ஒரு ஆள், நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நைட் ஸ்டே இல்லையா, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் அந்த ப்ரான்ஸை எல்லாம் எடுத்து ஸ்பூனில் போட்டு வாயில் வச்சு நக்கி நானும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னேனே, நாங்கள் 2 பேரும் சாப்பிடவே இல்லை. மொத்தம் 4 பேர் போயிருந்தோம், 3 பேருமே சாப்பிடல, இவனா தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த ரைடுக்கு வராத வேற ரைடர்ஸும், சீனியர் ரைடர்ஸ் யாருக்குமே இவன் கிளப்பில் இருக்கிறது பிடிக்கல. ஸோ நான் அவனை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண பிறகு இன்னொருத்தர் அவரோட சேர்ந்த ஒரு ஜால்ரான்னா உங்கள் வீட்டு ஜால்ரா, எங்கள் வீட்டு ஜால்ரா இல்லை, செம்ம ஜால்ரா அவர். அந்த ஜால்ரா எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கிறிஸ்மஸ் வீடியோவில், ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு, நல்லா இருக்கீங்களா சார்லி சாப்ளின், மிஸ்டர் பீன் நல்லா இருக்கீங்களான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவர் தான் இவர். இந்த பாட்டி அந்த ஃபோட்டோவில் நான் போடல, தேவைப்பட்டால் நான் போடுவேன். ஸோ அவர் என்ன பண்ணார், இவருக்கு சேர்ந்த ஒரு ஜால்ரா, இவர் திரும்ப என்ன கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவரை திரும்ப குரூப்பை கூட கூட்டிகிட்டு வந்துட்டார்.
கூட்டிகிட்டு வந்த பிறகு இவரோட கேரக்டரையும் எனக்கு பிடிக்கல டோட்டலாக. கிளப்புக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் தாண்டோண்டித்தனமாக நடக்கிறதுக்கு. அது இது வந்து அவன் கிளப் இல்லை, என் கிளப்பு. இதுக்கு வந்துட்டு செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாம் வெல் ட்ரெயின்ட், வெல் மெச்சூர்ட். இப்போ நான் சொன்ன அந்த துரைங்கிறவர் வந்து இஸ் ஒர்க்கிங் ஃபார் அ பேங்க். பேங்க் ஒர்க்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டைட்டான ஒர்க். அந்த டைட்டான ஒர்க்லையும் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கிளப்பையும் வந்துட்டு எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது மாதிரி சீனியர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்கள் யாருடைய இதுவுமே வந்து அவர் கேட்குறதே கிடையாது, கேட்காம தாண்டோண்டித்தனமாக. ஸோ எங்களுக்கு அது பிடிக்கல. திரும்ப நாங்கள் என்ன பண்ணோம், வார்னிங் கொடுத்தோம், கேட்கல. அன்வான்டாக வந்துட்டு வேறு ஒரு கிளப்பில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வந்து என் கிளப்பில் வந்து போட ஆரம்பித்தார். ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டோம், டோட்டலாகவே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த ஆளுக்கு எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு லிங்க்கும் கிடையாது, இப்போ கிடையாது. அவரோட சேர்ந்து வந்த ஒரு 6 பேரையுமே நாங்கள் குரூப்பில் இருந்து கட்டாயப்படுத்தி நாங்கள் வெளியே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எடுத்துட்டோம். அவருக்கும் அவங்க கூட்டிகிட்டு வந்து அந்த 5-6 பேருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, சுத்தமாக எந்த விதமான லிங்க்குமே கிடையாது. ஒன்று அதே போல் அந்த நாங்கள் தூக்குன அந்த 5-6 பேரில் 2 பசங்க சூப்பர் பசங்க, ரொம்ப வரி பண்ணாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ரொம்ப என்ன சார் இப்படி ஆகிட்டா அப்படின்னு. இப்போ நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன், இல்லைப்பா எனக்கு வேறு வழி தெரியலை, இப்படி தான். ஒரு நேற்றோ முந்தினால வந்து திரும்ப அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் நாங்கள் திரும்ப வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணணும், திரும்ப உங்கள் கிளப்பில் இருக்கணும் அப்படிலாம் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஓகே நாங்கள் வந்து கோவா ரைடு போகிறதுக்கு இருக்கோம். ஸோ அந்த டைம் நான் உங்களை வந்து டெஃபினட்டாக கோவா இல்லை ஊட்டி ரைடு போகிறதுக்கு இருக்கும், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ நிறைய ரைடர்ஸ் வந்து இப்போ எங்ககிட்ட இருக்கிறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வேறு பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் பைக்ஸ். ராயல் என்ஃபீல்டுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அந்த கம்மியானவங்க வந்து நாங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு மட்டும் வச்சுருக்கறனால ஸோ வி ஆர் ட்ராவலிங் வித் தட். ஸோ எங்கள் கிளப்புக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளப்பை மீறி யார் எது பேசினாலும் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஜால்ரா மாப்பிள்ள, அவர் எப்படி இருப்பார்னா, பீடிக்கு கையும் காலும் முளைச்சி அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி பாட்டு தான் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறோன்னா உங்கள் வீட்டு அட்வைஸ் எங்கள் வீட்டு அட்வைஸ் கிடையாது. உன் பாடியை வந்து நீங்கள் இன்னும் பில்டப் பண்ணணும், அப்படி பண்ணணும், கிளப்பில் உள்ள எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்கிறது. அந்த மண்ணாங்கட்டிக்கு ஒன்றுமே கிடையாது. உடம்புல வந்து சதைங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாது, அவன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஸோ இதான் மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போதைக்கு கிளப்பில் நல்ல மெம்பர்ஸ், சீனியர் மெம்பர்ஸ், மெச்சூர்டான அவங்க இருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அதே நேரம் நான் கிளப்பில் இருந்து அந்த பையன் கூட்டிகிட்டு வந்த ஒரு 6 பேரை தூக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 6 பேரையும் நான் பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் கிளப்லேருந்து அவங்கள வந்து குவிட் பண்ண பிறகு யாருமே என்னோட கோச்சுக்கவும் இல்லை. ஸோ தே ஆர் வெரி டீசன்ட் இன் தே ஹவ் கம் ஃப்ரம் அ வெரி குட் ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து யாருமே வந்து என் கூட ஒரு முகத்தை கூட சுளிக்கலை. ஸோ எனக்கு ஒரு வழி தெரியாமல் தான் அவங்கள வந்து நான் இது பண்ணினேன். ஸோ எனியாவ் ஃப்யூச்சரில் இன்னும் நல்ல ரைடர்ஸ் வருவாங்க. இன்னும் ரைடர்ஸை நாங்கள் வந்து இன்னும் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ நம்மளுக்கான ஒரு சாப்பாடு வந்துருக்குச்சு, சாப்பிடுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை.